நம்ம பேச்சா கிளப்பல உற்சாகம் அடி தேவடியா முண்டை அடி தேவடியா முண்டை மூட்டு குப்பை வந்தியா என் வீட்டு கோயில் குப்பை வந்தியா என் வீட்டு கோயில் சி கேளு திருப்பி சொல்லாத அடி தேவடியா முண்டை உன் வீட்டு குப்பை வந்தியா என் வீட்டு கோயில் சி சம்சேரியான்னு கேக்குறேன் பெரிய மனுஷனா நீ இல்ல நீ பெரிய மனுஷனா பெரிய மனுஷனா பேசுறியா எந்த ஊர்ல போய் கோழி தாண்டா போய் குப்பையை காதுறோம் குப்பை எங்கடா போய் குப்பை வந்து கோயில் சீக்காது நீ தான் போய் சீப்ப பாப்பா கம்மியாடி போய் ஏண்டா அவ கதை அது மட்டும் கிடையாதுடா அவன் சொல்றானே அவ கதையை பத்தி நீ சொல்லுடா எடுத்து சொல்லுடா ஆமா நம்ம விடலாமாமா விடாதுடா அம்மா காக்கா கர்ரு நிஷா உள்பா வர டர்ரு நிஷா ஆத்த கதை பத்தி எடுக்கிறது சேத்பேட்ல இருந்து விழுப்புரத்துல இருந்து திண்டிவனம் வரைக்கும் காரு துப்புறான பையன் ஆமாண்டா ஆறு முதற்கண்டு வேலூர் முதற்கண்டு வித்தாரங்களை விறகடிக்க போனாடா அந்த கத்தாயம் இல்ல திருப்பி தக்கறதுக்கு கூச்சாட்டி வந்து என் நாய் தூக்கி போச்சு சத்தியமா சொல்றேன் பையா சாவ எடுத்துருவேன் எனக்கு நினைக்கலடா நீ சொல்லாத அடி தேவடியா முண்டை கைத முண்டை சொல்லு கைத முண்டை மூட்டு கூசாட்டி வந்து என் வீட்டு நாய் தூக்கி போச்சு எந்த ஊரடா கூசாட்டி நாய் தூக்கி போவோம் என்ன சொல்ற நாய் தாண்டா கூச்சாடி தூக்கி போவோம் கூமுட்டை ஓ அப்படி தூக்குமோ வயசாக புத்தி மண்டது சரி இவ்வளவு விடக்கூடாது ஏரியில இறைச்சலா குடும்பத்துல எடுத்து சொல்லுடா இவ ஆக்குவாளா சொத்த திருப்பி காட்டுவாளா சூத்த மதம் பிடிச்ச யானை பார்த்தா 4 கிரவுண்ட் இருக்கும். ஆமா சுவாமிதான் ஏண்டா இவ்வளவு காரணம் யாரு சரியா இருந்தா ஒண்ணு சண்டை ஒண்ணு சூடு பிடிக்கல அது பிடிக்காது ஒண்ணு சண்டை சூடு பிடிக்கல முருகன் வீட்டு கொலவை போது போலீஸ் ரெண்டு பொண்டாட்டிக்காரா தடுக்கிறதோ அவன் சிங்கிள்ல போன பஞ்சராய்க்கு லோல் போட்டுக்கிறான் இந்த உடம்புக்கு டபுள் நீ எப்படா ஒண்ணு மாதிரி நான் கிடையாதுயா இந்த மாதிரி குடும்பம் காரி மூஞ்சி கிடக்கு நடத்தர் வந்து இந்த மாதிரி ஆள் கிடையாது மானிஸ்தியா நான் மானிஸ்தா நானிஸ்தியா என்னை பத்தி எனக்கு தெரியாது ஆன வரைக்கும் நான் 3 ஆடு நின்னுக்கினேன் அப்படா உன்னோட பரவாயில்ல அப்போ என்னஜா எங்க குடும்பத்துல சண்டைலாம் வராது பெரிய ஆடு சின்ன கம்னு இருப்பா சின்ன 10 பண்ணு நடுவுல கம்னு படுத்திருப்பா இன்னும் சின்ன வந்தாதான் தெரியும் உங்க லட்சணம் இல்ல எப்படி என்ன ஒண்ணு பண்ண முடியாது மஞ்சி மண்ண கவிட்டா கவிட நீ எழுதிட்டா தலைவா இப்ப இதுல எனக்கு நீ வேற கம்னு சாமி நம்ம பொண்ணு சரி கத்தி சுவாமி எனக்கு மட்டும்தான் வேணும் யார் தெரியுமா நான் தான் பிஞ்சாத்துக்காரன் எட்டு ஊர் தாலி அறுத்த போய் நான் தான் அவளை பாதி தாலி எடுத்து கொடுத்தோம் தாலி எடுத்து கொடுத்தா நினைச்சிருக்குது என் பாய்க்கு என்ன தெரியுமா என்னடா 4 பேர் பார்த்து கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன்
எது இழுத்தாலும் அது போய் கோயில தாலி கழிச்சு வந்துருவாங்க. ஏன்னா அதுதான் திருப்பி சொல்ல போறேன். நல்ல வேலை. பணம் செலவு பண்ணாம ஈத்துட்டு வரது மட்டும் தாலி சரி ஒதுங்க எடுப்போம். என்ன பண்றாரு? கட்டு போறேன். டேய், கீழ்பாகம் யாருக்கு வேணும்? குறுக்க வெட்டினால வெட்டி கீழ்பாகத்தை உனக்கு எனக்கு கீழ்பாகம் டேய், ரெண்டு பேருமே பாலுக்கு செத்தா. டேய். ரெண்டு பேருமே பாலுக்கு செத்தா. நான் எங்க என்ன பண்றது? பால் கழுவுற நாங்க கடை பால் நாங்க கழுவுறோம். ஏய், பால் கழுவுற நாங்க தூக்குமா. அது என்னடா கடை வாங்கி கொடு. சரி அப்ப இப்படி ஏய், என்னடா பண்ண போற? மரியா உனக்கு பாதி வேணும். ஆமா. சரி ஏய். முருகா அப்படியே இல்ல முதல்ல வேண்டாம்டா. கத்தி வைக்க போறேன். பாதி தலை, பாதி மண்டை, ஒரு காது, ஒரு கண்ணு, பாதி மூக்கு, பாதி வாய், பாதி நெஞ்சு, பாதி மாறு, பாதி என்னடா பாதி பத்ததான் வருகிறலாம். யாருக்கு எல்லாம் பாதி பாதியா வருமா? என்னடா சொல்ற? ஏய், எனக்கு முழுசா வேணும். டேய், எனக்கு மீசா தானே வேணும். எவ்வளவு நீட்டுக்கு இருக்கிறதோ அவ்வளவு நீட்டுக்கு இருக்கு. இந்த பஞ்சாயத்துக்கு பண்ண முடியும். தேசூர் போலீஸ் தேசூர் போலீஸ் 10 மணி தான் இருப்பாங்க. ஒரு தேவை வண்டி புரியுது. யாரு நீ? அப்படியா? நீங்கள் ஒரு நேரத்தில் அக்கா தங்கையாக பிறந்தீர்கள். ஒரு பிறவிலே அமனவல்ல பிறவிலே பிறந்தெடுத்து இந்த முருகப் பெருமான மனக்கோடு விடுத்தீர்கள். அந்த பிறவிலே பிரியாதால் இந்த பிறவிலே மகனாக தெய்வானை பிறந்தார். பூர்வமான முருகப் பெருமான் உன்னை மறந்தார். அள்ளி நம்பியாற்றிய வேண்டாம் பொழுது பள்ளிக்கொள்ளையில் தவறு உன்னை எடுத்து வந்து வள்ளியால பேசிட்டு வளர்த்து வந்தார். அப்படியா? ஒரு பிரிவில் அக்கா தங்கைகளாக இருந்த நீங்கள் ஏன் இந்த பிரிவில் இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள்? நீங்கள் இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறீர்களே, உன்னுடைய மாமியாராகப்பட்ட எதிர்மா இருக்கின்றார். பாதாளத்தில் அறிவற்றிருக்கிறார். மாமனாராகப்பட்ட சிவபெருமான மலைப்பிரதேசத்தில் ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? இத்தனைக்கு காரணம் விஜயகிரி உதயகிரியாளக்கூடிய கண்ட காண்புகள். இது அசுரத்திற்கு உன் தாயிற்கு வசதி பெற்று உன் தாயிலே கருத்தில் இருந்த பாதாள நடத்திவிட்டார்கள். தாயோட தலைமைக்கு வருவதால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஒரு நேரத்தில் சூழ்ச்சி செய்தால் ஆட்சி கவிக்க வேண்டும். பதுங்கினால் பகைவனை கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட வரப்பட்டிருக்கிறார்கள். 1000 வேலை கொண்டு மார்பில் பாய்ச்சாலும் மாறவே மாட்டான். ஆனால் அவனை எப்படி வெல்ல வேண்டும்? அவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த அசுரை அழிக்க வேண்டும் என்றால் இப்போதே குறிப்பிட்ட கொஞ்சம் உணர்த்தி அந்த கார்போனை சந்தித்து முக்காலம் என்று புரிவளிக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. குறித்தல் குறிச்சாக சென்றவுடனே முருகா சுவாமி. சிவா, அப்படியா சுவாமி? இந்த காரியம் சீக்கிரம் வந்தால் இப்போது பிடித்த மோடியை ஆச்சரியம் கொள்ளாது அமைதியாக இருந்து ஒன்றாக எடுத்துவிட்டு அந்த கண்டான் காரவரை அழைத்து விட்டு தாய் திரும்பிட்டு திரும்புங்கள். போ ஆகட்டும் சுவாமி. இப்போதே சொல்ல வேண்டும்.